பிரம்ம வித்யா யோகசாஸ்திரம் உபனிஷத் அப்படின்னு பல விதமாக புகழப்படுற ஸ்ரீமத் பகவத்கீதையின் 3வது அத்தியாயம் 3rd சாப்டர் இதோட முடிஞ்சது. ஒரு சின்ன நாரத கதையோடு நம்ம இதை எபிசோடை முடிச்சிக்கலாம். நாரதர் இந்த விஷயங்களுக்காக ஒரு சின்ன கதை சொல்லுவார். நாரதரோட கதை அது என்னென்னா, ஒரு எண்ணெய் வியாபாரி ஒருத்தன் இருந்தானோ. அந்த எண்ணெய் வியாபாரி என்ன பண்ணுவானோ, டெய்லி எண்ணெய் நல்லா எடுத்து செக்கில் ஆட்டி எடுத்துன்ட்டு மலை மேலே நிறைய வீடுகள் இருந்திருக்கு. அங்கெல்லாம் கொண்டு போய் எல்லாத்தையும் அந்த ஊரில் ஃபுல்லாக விற்றுட்டு வருவானான். ஒரு நாள் போல் வந்தால் அந்த பணத்தை எடுத்துன்னு போய் தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுவான். இவன் போகும்போது என்ன பண்ணுவானா, வழியில் நாராயணா நாராயணா நாராயணான்னு சொல்லிகிட்டே போவானான். போய் ஒவ்வொரு இடமா விற்றுட்டு எண்ணெய் வியாபாரி வந்திருக்கேன்பா, அவங்க வாங்கினா விற்றுட்டு திருப்பி நாராயணா நாராயணான்னு சொல்லிட்டு போவான். அடுத்த வீட்டில் போய் அதே மாதிரி விற்பான். அந்த காலத்துலலாம் தூரமாக தானே வீடு இருக்கும். ஸோ இவன் அங்கங்கே போய் அந்த மாதிரி விற்றுட்டு வந்துட்டுருக்கான். அப்போது ஒரு நாள் என்னாச்சு, அவன் நல்லா சந்தோஷமாக வாழ்க்கையை நடத்திட்டு இருந்திருக்கான். ஒரு நாள் இந்த நாரதர் அந்த வழியாக அப்படி அவரை யூஸ்வலாக அப்படி சுற்றின்னு இருப்பார் அங்கங்கே. அந்த மாதிரி ஒரு தினம் அன்றைக்கி அந்த மாதிரி போயின்னு இருக்கறச்சு, அங்கே ஒரு வீட்டில் இந்த எண்ணெய் வியாபாரிக்கிட்ட, நீ நாரதரை விட ரொம்ப கிரேட்டு அப்படின்னு சொல்கிறத கேட்குறாரு. என்னடா நாரதர்னு நம்ம சொல்கிறாளேன்னு கிட்ட போய் நின்னா அவர் சொல்கிறார், நீ நாராயணா நாராயணான்னு ஜெபிச்சுட்டே இருக்க, என்ன சாமி இவ்வளோ புகழறீங்க அப்படின்னு அவன் சொல்கிறான். அதுக்கு அவர் ஆமாம்ப்பா, நீ நாராயணா நாராயணான்னு சொல்லிகிட்டே இருக்க, உனக்கு அவ்வளோ புண்ணியம் கிடைக்கும் பாரு, நீ நாரதரை விட கிரேட்டு, நாரதர் சொல்கிறாருன்னு சொல்கிறத விட நீ இதுவாக இருக்க, இவ்வளோ சொல்கிறையே, இந்த வியாபாரத்தையும் பண்ணிட்டு நாராயணா நாராயணான்னு சொல்கிற அப்படின்னு. இவன் சொல்கிறான், எங்கள் அப்பா சொல்லி கொடுத்தாரு சாமி, நீ நாராயணா நாராயணான்னு சொன்னால் ரொம்ப நல்லா இருப்ப, உனக்கு எதுவும் கெடுதல் பண்ணாது, எந்த ஜீவராசியும் வழியில் போகிற வழியிலே வர வழியிலையோ எந்த கெடுதலும் நடக்காது, அது ஏதாவது கஷ்டம் வர மாதிரி இருந்தால் கூட அது விலகி போயிடும், சொல்லிகிட்டே போன்னு சொன்னார். அதுதான் ஏதாவது ஒரு சாமி பேரை சொல்லணும், நாராயணான்னு சொல்லு அப்படின்னார். நான் அதை சொல்ல ஆரம்பித்தேன் அப்படின்னு சொன்னான். இது கேட்ட உடனே நாரதருக்கு கொஞ்சம் பொறாமை வந்தாச்சு. நம்ம தான் இருக்கிறதுலையே பக்தியில் சரி என்னை விட கிரேட்டுன்னு ஒருத்தன் இவனை பார்த்து சொல்கிறானே, என்ன வியாபாரியை போய் மனுஷனை அப்படின்ட்டு. உடனே நாரதர் என்ன பண்ணார், அவருக்கு ஒரு சரி நம்ம எதுக்கும் மகாவிஷ்ணு கிட்ட கேட்போம், இந்த மாதிரி சிறந்த பக்தன் யார் நீங்கள் சொல்லுங்கள், என்னை விட யாராவது மனுஷனை நினைக்கிறீங்களான்னு சொல்லுங்கள் அப்படின்னு போய் கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஸ்ரீ மகாவிஷ்ணு கிட்ட போனார். அவர் என்ன பண்ணார், இந்த மாதிரி நீ அவருக்கு தான் தெரியுமே மனசில் இவன் என்ன பண்ணினார் நாரதருங்கிறது தான் தெரியுமே, எதுக்கு கேட்குறாருன்னு. ஸோ அவர் உடனே சொன்னார், எனக்கு அந்த எண்ணெய் வியாபாரி ஒருத்தன் இருக்கான், அந்த மலையில் சுற்றின்னு இருக்கானே, அவன் என்னமோ உன்னை விட பக்தனாக இருக்க மாதிரி தெரியுறது அப்படின்னு சொல்லிட்டார். சொன்ன உடனே இவருக்கு நாரதருக்கு ஒரே